கார்த்திக் ரேவதி சீரியல்ல கார்த்திக் சாமுண்டீஸ்வரிகிட்ட கேட்குறாங்க, இவங்க ராஜராஜனோட அம்மா, உங்களோட மாமியார். இவங்க வயசுக்காவது நீங்க மரியாதை கொடுக்க வேண்டாமா? இவங்க உங்ககிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளை, இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லவும் கார்த்தி அமைதியா இருக்காங்க. நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, தங்கறக்கு இடம் இதெல்லாம் இல்லாம பொண்ணுங்க நாங்க 2 பேர் இருந்ததுனால ஆம்பளைங்களையும் சமாளிக்க வேண்டிய ஒரு கஷ்ட காலத்துல நாங்க அனுபவிச்சு வந்திருக்கோம். எல்லாம் இந்த கிழவினாலையும் இவ புருஷனாலையும் தான் நாங்க இதெல்லாம் அனுபவிச்சு வந்திருக்கோம். ஆறாத படுவா எங்க மனசுல வலியா இருக்கு தெரியுமா? இந்த கிழவி அதனாலதான் என்னால மன்னிக்கவே முடியல. கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா, அதுக்காக அதையவே சாக்கா வச்சுக்கிட்டு இங்க வந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன் குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த சம்மதம் இல்லை. உன்னை பார்க்கும்போதே எங்களுக்கு எரிச்சலா இருக்குது. வெளியே போன்னு விரட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, இந்த கிழவி இவன் சப்போர்ட் பண்றதுல இருந்தே உனக்கு தெரியலையா? இந்த கிழவியோட பேரன் தான் உன் மாப்பிள்ளை. சொல்றது தான் நீ நம்பவே மாட்டேங்கிறிய. இப்போவாது புரிஞ்சுக்கோங்கிறாங்க சந்திரா. சந்திரா, நீ முதல்ல வாய் மூடு. கிழவி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வெளியில போன்னு சொன்னதும் பரமேஸ்வரி பாட்டி வெளியில போயிடுறாங்க. சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்கன்னு சொல்லி திதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கொடுத்து பூஜையெல்லாம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா ஐயருக்கு தட்சணை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் பூஜை முடிஞ்சதும் அங்கங்க போயிடுறாங்க. அடுத்தது சந்திரா கார்த்திகிட்ட வந்து சவால் விடுறாங்க. என்ன 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு அந்த கிழவிக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த பாத்தியெல்லாம் எங்க அக்காவோட கோவத்தைங்கிறாங்க. போது நிறுத்துங்க. குடும்பத்தை கெடுத்து வேடிக்கை பார்க்கறது எத்தனை நாளைக்கு நடந்துரும்? இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாள். இதுக்காக நீங்க வருத்தப்படத்தான் போறீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. எல்லாருமே சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டு சாகட்டும்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்லதுதான் என்னைக்குமே ஜெயிக்கும். உங்க கண்ணு முன்னாடியே இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் பாருங்க. அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை, கூடிய சீக்கிரம் நான் செய்வேங்கிறாங்க கார்த்தி. அதையும் பார்க்கலாங்கிறாங்க சந்திரா. பாட்டி கோயில்ல வருத்தமா இருக்காங்க. அங்க ராஜராஜனும் கார்த்தியும் போய் பாட்டியை சமாதானம் பண்றாங்க. ஆமா விடுங்கம்மா, இன்னும் கொஞ்ச நாளையில எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க. எப்பப்பா எப்ப சரியாகிறது? 25 வருஷமா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு கோவமாவா இருப்பா ஒரு பொம்பளை? ஒவ்வொரு நாளும் அவளோட கோவம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது தவிர அவளோட கோவம் தனியிற மாதிரி தெரியல. எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சுப்பாங்கிறாங்க பாட்டி. அம்மா விடுங்கம்மா, என்னம்மா இப்படி நம்பிக்கையை தளர விடுறீங்கிறாங்க ராஜராஜன். பின்ன என்னப்பா எப்படி பேச சொல்ற சொல்லு பார்க்கலாம். அவங்க அம்மா அந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு யாரும் இல்லாத அனாதையா வந்து நிற்கும் போது நாம தான்ப்பா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். ஆனா இவ இந்த ஒன்னையே உடுப்பு பிடியே பிடிச்சுக்கிட்டு இப்படி பிடிவாதமா இருக்கா. நானும் அவகிட்ட எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். இதை தவிர நான் என்னதான் செய்கிட்டு சொல்லு பார்க்கலாம். ஆக எனக்கு பயமா இருக்கு. வயசான காலத்துல பேரன் பேத்தி இப்படி எல்லாத்துக்கூடவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. சாமுண்டீஸ்வரி இருக்கிறத பார்த்தா இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது போல இருக்குதுப்பாங்கிறாங்க. பாட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கத்தான் போகுதுங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை, கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரி கிட்ட நீங்க எல்லா உண்மையும் சொல்ல போறதா சொன்னீங்க. இப்பவே இப்படி இருக்காளே, உண்மை தெரிஞ்சா எப்படி நடந்துக்குவாங்கிறாங்க ராஜராஜன். என்னப்பா உன் மாமா என்னென்னமோ சொல்றானே, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா உன் அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறியான்னு கேட்கறாங்க பாட்டி. ஆமாங்கிறாங்க கார்த்தி. அத்தை என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கணும்னு எனக்கு தோணல. நான் சொல்லிடலான்னு இருக்கிறேங்க. ஏற்கனவே அவங்க தங்கச்சிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. மற்றவங்க தெரிஞ்சு அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நாம சொல்றதே நல்லதுங்கிறாங்க கார்த்தி. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவ எப்படி நடந்துக்குவாளோ என்ன பண்ணுவாளோ தெரியலப்பா. நடக்க போறதை நினைச்சு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க. இங்க பாருங்க பாட்டி, நீங்க பயப்படாதீங்க. எது நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன். 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறாங்க. எப்படியோப்பா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அதுதான் எனக்கு முக்கியம்ங்கிறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போங்க, நாங்க கிளம்புறோம்னு சொல்லி ராஜராஜனும் கார்த்தியும் அங்கிட்டு போறாங்க. ஏட்டையா பேத்தி ஏட்டையா வீட்டில் தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் எனக்கு சாமுண்டீஸ்வரி மேடம் எனக்கு புடவை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க எதுக்கு உனக்கு கொடுத்தாங்கன்னு கேட்கவும் அவங்க அம்மா இறந்த நாள் திதி கொடுத்தாங்களாமே, அதுக்காக எனக்கு இந்த புடவையும் பணத்தையும் கொடுத்தாங்க தாத்தா. அது மட்டும் இல்லாம கல்யாண மண்டபத்துல அவங்க தங்கச்சி என் மேல பழி சுமத்துனாங்கல்ல, அப்புறம் நான் திருடலைன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் அது ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருந்ததாமா. இந்தாங்க தாத்தா, பணத்தையும் புடவையும் பாருங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு புடவை கட்டுறாங்க. அந்த புடவையும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு சாமிக்கு முன்னாடி வச்சு வேண்டிக்கிறாங்க ஏட்டையா. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிடு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மட்டும் நான் அன்னைக்கே காட்டியிருந்தா இன்னைக்கு இந்த 2 குடும்பமும் பிரிஞ்சிருக்க காரணமா இருந்திருக்காது. பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு பாவத்தை நான் பண்ணிட்டேன். ஆனா தீராத பழியை இந்த ராஜராஜன் குடும்பமும் சேதுபதி ஐயாவும் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போவாவது மனசு மாதிரி உண்மையை சொல்லலான்னு பார்த்தா அந்த சிவனாண்டியும் சிவனாண்டி சித்தப்ப முத்துவேலும் சேர்ந்து என்ன குடும்பத்தோட உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு வேற மிரட்டுறாங்க. ஒரு பாவம் அறியாம அந்த ராஜா சேதுபதியோட குடும்பம் என்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மனசாட்சி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நிம்மதியா கூட தூங்கவே முடியல. இதுக்கு நீதாம்பா ஒரு வழி காட்டணும்னு வேண்டிக்கிறாங்க ஏட்டையா. சாமுண்டீஸ்வரி வீட்டுல எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்ப சந்திரா பொறிஞ்சதாடுறாங்க. வருஷம் அம்மாவுக்கு நல்லபடியா திதி கொடுத்து மௌனம் இருந்தப்ப இந்த வருஷம் அந்த கிழவி நேரம் மௌன விரதம் கலைஞ்சு போச்சேக்கா. நிம்மதியா இருக்க முடியலையே. இப்ப எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த கிழவி பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நீ இறங்கி போறதுனாலதான்க்கா இப்படி எல்லாம் நடக்குது. அந்த கிழவி விஷயத்துல இன்னும் கராரா இருக்கணும்க்கா, இல்லைன்னா இன்னும் பிரச்சனையை அதிகமா கொண்டு வருவா பாத்துக்கோ.
சித்தி பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல்ல, திரும்ப எதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. நல்லா சொல்லுமா, உங்க அம்மா ஏற்கனவே கோவத்துல இருக்கா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி சந்திரா பேசிக்கிட்டே இருக்கிறா பாருங்கிறாங்க ராஜராஜன். மாமா நீங்க இப்பெல்லாம் வர வர உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க. அக்கா நிலைமையை நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களா மாமா? இவ்வளவு நாளா உங்க அக்கா பேச்சை கேட்டு தான் நான் எங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்கிறாங்க ராஜராஜன். சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் பேச்சை நிறுத்துறீங்களா? வேற வேலை இருந்தா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவத்துல இருக்காங்க. அப்பதான் ஜானகி அம்மா வேலை கேட்டு வீட்டுக்குள்ள வராங்கம்மான்னு சொல்லி ரேவதி அவங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. இவங்களை நான் கோயில்ல மீட் பண்ண ரொம்ப நல்லவங்க, இவங்க வேலை கேட்டு வந்திருக்காங்கம்மாங்கிறாங்க. ஊருக்கு புதுசுங்கிறதுனால வேலை கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க, நான் தாம்மா வர சொன்னேங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவங்க குடும்பத்துக்கு உதவியா இருக்கும், நீங்க வேலை போட்டு கொடுப்பீங்கன்னு தான் நான் வர சொன்னேங்கிறாங்க ரேவதி. ஓ அப்படியா, ஆமா உங்களுக்கு எந்த ஊருமான்னு கேக்குறாங்க. நான் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துலங்கிறாங்க ஜானகி. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. நானும் என் மருமக மட்டும்தாம்மா இருக்கோம், 2 பேத்துக்கும் சேர்த்து தான் வேலை கேட்டு வந்திருக்கேன். என் பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான், என் வீட்டுக்காரரு இறந்துட்டாரு. எனக்கு வேலை கிடைச்சா குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமேனு நான் உங்க பொண்ணுகிட்ட சொன்னேன், அதான் அவங்க தான் வர சொன்னாங்கன்னு சொல்றாங்க ஜானகி. சரிம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு மயில் கிட்ட கார்த்தியை பத்தி கேக்குறாங்க. கார்த்தி வெளியில போயிருக்கிறதா சொல்றாங்க. சரி அப்போ போன் போடுங்கிறாங்க. மயில் வாகனம் போன் போட்டு கார்த்தி எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க. வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. சரி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கங்கிறாங்க. சகல வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு மயில் வாகனம் சொல்றாங்க. சரி சரி வரட்டும் வரட்டும், செங்கல் சொல்லில இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்துடலாம். அம்மா ரொம்ப நன்றிம்மா, இந்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகத்தில் தான் வந்தேன், நீங்க வந்ததும் வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கிறாங்க ஜானகி. ஏமா இதெல்லாம் ஒரு சாதாரண உதவி, இதுக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்கிறாங்க சாமுண்டி. சரிம்மா நான் கிளம்புறேங்கிறாங்க ஜானகி. இருங்க என் மாப்பிள்ள வந்துருவாரு, அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க நாளையிலேருந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்ட சந்திரா, அக்கா இதெல்லாம் அதிகம்க்கா, செங்கல் சோலைக்கு ஓனர் நீதாக்கா, உன் மாப்பிள்ளையை கேட்டால் முடிவு பண்ணுவேன்னு கேட்குறாங்க. சந்திரா நீ கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு அமைதியாக இருக்கியா? இப்போ நம்ம கம்பெனி எல்லாத்தையுமே மாப்பிள்ளை தான் பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்கிறது தான் சரி. நாமளாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தப்பாக போயிடும் தெரியுமா? ஏம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ என் மாப்பிள்ளை வந்துடுவார், நீங்கள் பார்த்துட்டு போயிடலாங்கிறாங்க சாமுண்டி. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இப்போ என் மாப்பிள்ளை வந்துடுவார், பார்த்துட்டு போகலாங்கிறாங்க. ஜானகியும் சரின்னு உட்காந்துருக்காங்க. எல்லாரும் கார்த்தி வரட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கார்த்தி வர வழியிலேயே கார் ரிப்பேர் ஆயிடுது. அதை ரெடி பண்ணி அவங்க மறுபடியும் வரும்போது இன்னும் இவ்வளவு நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, மாப்பிள்ளையை காணோம். சரிம்மா நீங்கள் வேணா கிளம்புங்க, மாப்பிள்ளை வந்ததும் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஜானகி அம்மா கிளம்பலான்னு கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே ரேவதி போகிறாங்க. ஆமாம் உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ராஜாங்கிறாங்க. ஓ ரொம்ப நல்ல பேருங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் நாளைக்கு காலையில் செங்கல் சொல்லிக்கு போயிருங்க, அங்கே மேனேஜர் இருப்பார், அவர் வேலை சொல்லுவார், நீங்கள் பார்த்து செய்யுங்கிறாங்க ரேவதி. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், அவர் வந்தால் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு நான் நினச்சேன், முடியாமல் போச்சுங்கிறாங்க. பரவாயில்லம்மா இன்னொரு நாள் நான் பார்த்துக்கிறேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி ஜானகி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஜானகி போனதும் கார்த்தி வர்றாங்க. அத்தை என்ன கூப்பிட்டு மயில் வாகனம் சொன்னார், என்ன விஷயம்னு ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ரேவதி ஜானகி அம்மா வந்து போனது விஷயத்தை அத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தையை பார்த்து பேசிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வேலை கொடுத்துட வேண்டியதானே, சரிவா அப்படின்னு சொல்லி கார்த்தியும் ரேவதியும் அங்கிருந்து போறாங்க. நவீன் யாருக்கும் தெரியாம செவரேறி குதிச்சு துர்காவை பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்குள்ள வராங்க. துர்கா பார்த்துட்டு டே இந்த நேரத்துல இங்க எதுக்குடா வந்தேன்னு கேக்குறாங்க. எல்லாம் உன்னை பாக்குறதுக்கு தாங்கிறாங்க. திருட மாதிரி இந்த நேரத்துல இப்படியா வருவீன்னு கேக்குறாங்க. என்ன செய்யறது, எல்லாம் உன் ஞாபகமாவே தான் இருக்குது, சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ராத்திரி நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்தே ஆகணும்னு தான் செவரேறி குதிச்சு வந்துட்டேன் துர்காங்கிறாங்க. நீ பண்றதுக்கு பேரு டார்ச்சலுங்கிறாங்க. இல்ல என்னோட லவ் புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இதை மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க நவீன். நான் தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேனால நீ இங்கே வந்தது வேற யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், மரியாதையாக அங்கிருந்து போங்கிறாங்க துர்கா. இல்லை நீயும் என்னை லவ் பண்ணுற, ஆனால் நான் உன் மனசில் இருக்கிறேன், இருந்தாலும் நீ அதை ஒத்துக்கத்தான் மறுக்கிற. இதை பாரு என் மனசுல எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அது எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க துர்கா. உங்கள் அம்மாவுக்காக பயந்துக்கிட்டு தான் நீ லவ்வை மறைக்கிற துர்கா, அதுக்காக நீ எதோ சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுடா, நான் சொன்னு பேசாமல் மரியாதையாக இங்கேருந்து போங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்காக பயப்படுறேன்னு எனக்கு தெரியுது, நீ என்னை நம்பி வா, நானும் வசதியானவன் தான், நான் எங்கேயாவது உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவேங்கிறாங்க. இப்படியே பேசி பேசி எத்தனை நாளைக்கு லவ்வை மறக்கிறேன்னு நானும் பார்க்குறேன், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் மனசில் இருக்கிற லவ்வை நீ என்கிட்ட சொல்லத்தான் போகிறேன், அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க நவீன். அப்போ தான் சந்திரா தண்ணி குடிக்கலான்னு சமையல் கட்டுக்கு போகிறாங்க. அப்போ திரும்பி பார்க்கும்போது அங்கே ஏதோ கலவரன்னு சத்தம் கேட்குது. ஓடி வந்து பார்க்குறாங்க, அங்கே யாரோ வந்துட்டு வெளியில் போன மாதிரி இருந்துச்சு. யாரோ இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்ட சந்திரா எல்லாத்தையும் கூப்பிட்டு விடுறாங்க. வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டா, எல்லாரும் வாங்க வாங்கன்னு சத்தம் போடுவோம். எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சு எங்கே திருட அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தா அப்போ ஒருத்தன் ஓடுனா, அநேகமாக அவர் திருடனா தான் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு திருட வந்தானா, அத்தை பேரை கேட்டாவே எவனும் வரமாட்டானே, அப்படி இருக்கு இங்க திருட வந்தான்னு சொன்னா நம்புற மாதிரியே இல்லையே. அதுவும் இந்த வீட்டுல அத்தை இருக்காங்க, இந்த சகலை இருக்காரு, அவங்களையும் தாண்டி நானும் இருக்கேன். சகலை வாங்க போய் தேடி பார்க்கலான்ட்டு போறாங்க மயில் வாகனம். துர்கா வெளியில வந்து நடந்தது எல்லாம் பார்த்துட்டு டேய் உன்னை தாண்டா எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, வெளியில போனா பிச்சை எடுத்துருவாங்க, மரியாதையை போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் நவீன் கட்டில் கடியில் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. மயில் வாகனம் கார்த்தி ராஜராஜன் இவங்க எல்லாரும் வந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, திருடன் இருக்கிற மாதிரியே தெரியல, எங்கேயும் ஒளிஞ்ச மாதிரியும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனுக்கு வாழ்வு வந்தா நடு ராத்திரியில கொடைப்பிடிப்பான அந்த கதையை சின்னத்துக்கு தூக்க வரல
வரலைங்கிறக்காக இப்போ நம்ம எல்லாத்தோட தூக்கத்தையும் கெடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? நான் சொல்கிறது அப்போ நம்பலையேங்கிறாங்க சந்திரா. அதான் திருடனை எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போய் எல்லாரும் படுங்க போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சாமுண்டீஸ்வரி. திரும்பி வந்த துர்கா நவீன வெளியில் போன்னு சொல்கிறாங்க. அடே அப்பா என் மேலே லவ் இல்லாமையே நீ என்னை மறைச்சு வச்சேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, மரியாதையாக வெளியில் போ, நீ இங்கேருந்து என்ன மாட்டிக்குவே, அதுக்காகத்தான் நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. சரி சரி இருந்தாலும் உன் மனசில் இருக்கிறத நீ சீக்கிரமாக சொல்லுவே பாருன்ட்டு போகிறாங்க. சந்திரா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. நவீன் பதுங்கி பதுங்கி போய்கிட்டு இருக்கிறத பார்த்த சந்திரா, ஓஹோ இதுதான் மேட்ரா, எலியும் பூனியா இருந்தவங்க இப்போ எப்படி ஒன்று சேர்ந்தாங்க? துர்கா தான் இவனை ஒளிச்சு வச்சிருக்காளா? இருக்கட்டும் இருக்கட்டும், இது சமயம் வரும்போது நானே பேசிக்கிறேன். காத்து இருந்த கையும் களவுமா பிடிக்கலாங்கிறாங்க சந்திரா. ரேவதி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்திகிட்ட சொல்றாங்க, இந்த சித்திக்கு வேற வேலையே இல்லை, ஏதாவது ஒரு பொருளை கலப்பிக்கிட்டே பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட ஒன்று கேட்கணும், கோயிலில் பார்த்து பாட்டியை நீ தானே நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன்னு கேட்குறாங்க. இது எப்படி உனக்கு தெரியுங்கிறாங்க கார்த்தி. எல்லாம் ஒரு யோகம் தாங்கிறாங்க. ஆமாம்மா, பாட்டி உனக்கு பாட்டினா எனக்கும் பாட்டி தானே, எவ்வளவு நாள் பாசத்தை மனசுல ஏக்கமா வச்சிருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. உங்க அம்மாவோட வயசுல பெரியவங்க தானே, அவங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அவங்கள மன்னிப்பு கேட்காம இப்படியே அசிங்கப்படுத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவங்க அம்மா இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக நினச்சி தான் நான் அவங்கள வீட்டுக்கு வர சொன்னேங்கிறாங்க கார்த்தி. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், எங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிற ஆர்வம் உனக்கு தான் அதிகமாக இருக்கும் போல இருக்குங்கிறாங்க ரேவதி. ஆமாம்மா, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தானே, 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே இருக்க முடியாதுங்கிறாங்க ரேவதி. ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் பேசி பார்த்தாச்சு, இவன் பாட்டியோட பேரனா இருப்பான்னு ஒன்றுமே தெரியலையே, டவுட்டாக இருக்குது, கணிக்கவே முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியும் தூங்குறாங்க. அவங்க கனவுல அவங்க அம்மா வந்து சாமுண்டீஸ்வரின்னு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சதும் மணியை பார்க்குறாங்க. மணி 4 விடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சாமுண்டீஸ்வரி எங்கள் அம்மா கனவுல வந்தாங்க, என்னை சாமுண்டீஸ்வரின்னு கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சுங்கிறாங்க. அம்மா கனவுல வந்ததுலேருந்து ஏதோ ஒரு குழப்பமாவே இருக்கு, என்னன்னே புரியல. இப்படி சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது, இதை பார்க்கா, நீ திதி கொடுக்கும்போது நல்லபடியாக திதி கொடுத்து மௌன விரதமா இருப்ப, அந்த கிழவி வந்துதான் இதெல்லாம் களைச்சு விட்டுட்டாங்களே, அதை பற்றி தான் அம்மா ஏதாவது சொல்ல வந்திருப்பாங்கிறாங்க சந்திரா. சந்திரா, ஈஸ்வரிய குழப்பத்தில் இருக்கா, நீ ஏதாவது ஒன்று சொல்லி அவளை மறுபடியும் குழப்பத்துக்கு ஆளாக்காதங்கிறாங்க ராஜராஜன். ஏமாமா, என் மனசுல உள்ளதை சொல்றேன், இதுல என்ன இருக்குங்கிறாங்க சந்திரா. என்னைக்குமே கனவுல வராத அம்மா இன்னைக்கு கனவுல வந்து ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, அதை நினைச்சா குழப்பமா தானே இருக்கு, அதை பத்தி நான் பேசினா உங்களுக்கே கோவம் வருதுங்கிறாங்க சந்திரா. அம்மா கனவுல வந்ததை நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாவே இருக்கு, மனசே சரியில்லை. சந்திரா நீ கிளம்பு, நம்ம போய் ஜோசியரை பார்த்துட்டு வரலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் ஜோசியரை பார்க்க போறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு வாமிட் வந்ததும் ஓடி போய் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. மயில் வாகனம் சுவாதி இவங்க எல்லாரும் பின்னாடியே போய், அக்கா உனக்கு என்னாச்சு, சாப்பிட்டது ஏதாவது சேரலையாங்கிறாங்க. தெரியல, வாமிட் ஆகுது, தலை சுத்தலா இருக்குங்கிறாங்க. நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி மயில் வாகனம் கார்த்தி ரேவதி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ஜோசியரை பார்த்து அங்கே நடந்தது எல்லாம் சொல்றாங்க. எனக்கு விடிய காலையில் அம்மா வந்து ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, உங்களை மாதிரி ஜோசியரை கேட்டா எங்கள் அம்மா என்ன சொல்ல வந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி பாசி போட்டு காட்டுறாங்க. உங்கள் அம்மா உங்கள் கனவுல நல்ல விஷயம் தான் சொல்ல வந்திருக்காங்க, தீராத பகை ஒன்று தீரப்போகுது, ஒரு புது உறவு வரப்போகுது, பிரிஞ்சிருக்கிற குடும்பமும் இதனால ஒன்று சேரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு குழப்பமா இருக்கு, விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. குடும்பத்துக்கு புது வாரிசு வரப்போகுது, அது வரப்போற நேரத்தில் உங்க கணவர் குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கிற தீராத பகை தீரப்போகுதுமாங்கிறாங்க. இதை பத்தி தான் சொல்ல வந்திருக்காங்க, கால நேரம் கணிஞ்சு வந்திருக்கிறதுனால உங்க குடும்பம் 2 குடும்பமும் ஒன்று சேர போகுதுங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ஜோசியர் இப்படி சொல்றாரு, இதை கேட்டதும் எனக்கு கடுப்பா இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த ஜோசியர் சொன்னதும் நடந்துருவா போகுது, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. சந்திரா, நானே கனவு கண்டு குழப்பத்தோட வந்து நிற்கிறேன், 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லாம இந்த ஆள் இப்படி குழப்பி விட்டுட்டாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. தேவையில்லாம இங்க வந்தது தப்பா போச்சு, ரோஹிணி தான் குழந்தைய பெத்துக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எப்படி அவ வயிற்றுல குழந்தை உருவாகும், அந்த ஜோசிக்காரன் சொல்றதெல்லாம் நடக்காது, நீ இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருக்கா, மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதுங்கிறாங்க சந்திரா. அதுக்காக இதை சாதாரணமா விட முடியாது, முதல்ல ரோஹிணியை பார்த்து இந்த குழந்தைய பெத்துக்க வேண்டாம்னு சொல்லணும், குழந்தை பிறந்தா தானே 2 குடும்பமும் ஒன்று சேரும், தீராத பகை இருக்கும்போது இந்த 2 குடும்பமும் எப்பவும் ஒன்று சேரவே கூடாது, என்ன நடந்தாலும் சரி முதல்ல ரோஹிணியை பார்த்து இதை பத்தி பேசியே ஆகணும், வா போலான்னு சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் வீட்டுக்கு வராங்க. ரோஹிணி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு டாக்டர் அம்மா சொல்றாங்க. இதை கேட்டதும் மயில் வாகனம் கார்த்தி ரேவதி எல்லாரும் சந்தோஷமா வீட்டில் வந்து சொல்றாங்க. ராஜராஜன் சுவாதி இவங்க எல்லாருமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு வீட்டுக்கு வராங்க. இங்க வந்து பார்த்தா மயில் வாகனம் எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சாமுண்டீஸ்வரி எதுக்காக ஸ்வீட் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதே ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறோம், நம்ம ரோஹிணி உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்றதும் இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா அப்படியே கண்ணை திரட்டி அப்படியே அதிர்ச்சியில முழிச்சிட்டு நிற்கிறாங்க.
அக்கா என்னக்கா ஜோசியர் இப்பதான் சொன்னாரு, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி ஒரு நியூஸ் கேட்கும்படி ஆயி போச்சேங்கிறாங்க சந்திரா. ரோகிணி சந்தோஷமா ஓடி வந்து, அம்மா நான் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் உண்டாயிருக்கேங்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இதை பாரு ரோகிணி, இப்பதான் நான் ஜோசியரை பார்த்துட்டு வரேன். இந்த வாரிசு நமக்கு வேண்டாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இந்த வாரிசு வந்தா உங்க அப்பாவோட குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும்னு ஜோசியர் சொன்னார். வருஷமா இருந்த தீராத பகையும் தீர்மனு வேற சொல்லியிருக்காரு. அதனால இந்த வாரிசு நமக்கு வேண்டாங்கிறாங்க. ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிற இந்த வாரிசு நமக்கு தேவையில்லைங்கிறாங்க. இதை கேட்டதும் ரோகிணி அதிர்ச்சி அடைறாங்க. என்னம்மா பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு சந்தோஷமா சொல்றேன். தீராத பகையெல்லாம் இதனாலதான் தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ரோகிணி. ஈஸ்வரி நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பொண்ணு உண்டாயிருக்கா. இதை சந்தோஷமா கொண்டாடுறதை விட்டுட்டு பகை இதை பத்தி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன வைத்தியமா? புரியாம பேசிட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க. ஆமாங்க நான் புரிஞ்சுதான் பேசுறேன். நமக்கு இந்த வாரிசு வேண்டவே வேண்டாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. சி என்ன மனுஷனி, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பொண்ணு உண்டாயிருக்கான்னு சந்தோஷப்படுறேன். இந்த விஷயத்த நீ கேட்ட இன்னமும் அதிக சந்தோஷப்படுவீன்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நீ என்னடானா இப்படி சொல்றியாங்கிறாங்க. ரோகிணி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த குழந்தைனால ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும்னு ஜோசியர் சொன்னதுனால இந்த குழந்தை நமக்கு வேண்டாம், இதை அழிச்சிடதே நல்லதுங்கிறாங்க. மயில்வாகனமும் ரோகிணியும் சாமுண்டேஸ்வரி சொன்னதை கேட்டதும் அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. இதை பாருங்கம்மா, இங்க பேசுறது சரியில்லைங்கிறாங்க. கார்த்தி ரேவதி இவங்க எல்லாருமே ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அத்தை நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலைங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியாது, எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே அந்த கிழவி குடும்பம் தான். இந்த குழந்தைனாலதான் திரும்பவும் பழைய பகையெல்லாம் தீர்ந்து ஒண்ணு சேர போகுதுன்னு சொல்லும்போது அந்த குழந்தை நமக்கு தேவையில்லைங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அத்தை இறந்து போனவங்களுக்காக வரப்போற உயிரை வேண்டான்னு சொல்றீங்கல்ல, இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளவு ஒரு ஏக்கமா தவிப்பா இருந்தவங்களுக்கு இப்ப குழந்தை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை உங்க அம்மா இறந்த காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க அந்த சந்தோஷத்தை அழிக்க நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. இதை பாருங்க, என் குழந்தைனாலதான் உங்க குடும்பம் சேருது அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக இந்த குழந்தைய அழிக்க நினைக்கிறது பெரிய தப்பு. கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் ரோகிணியும் எவ்வளவோ ஆசாசியா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்க ஆசையை நிராகரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். நாங்க எங்க குழந்தைய எப்படியும் வளர்த்துக்கிறோங்கிறாங்க மயில்வாகனம். இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியே போறீங்களாங்கிறாங்க. ஆமாத்த நீங்க எடுத்திருக்கிற முடிவு எங்களுக்கு பிடிக்கல. ரோகிணி என்ன இதெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. ஆமாமா என் புருஷன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவர் இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நானும் கேட்பேங்கிறாங்க ரோகிணி. உங்க இஷ்டத்துக்காக நான் குழந்தைய கலைக்க மாட்டேன். நான் இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து வளர்ப்பேங்கிறாங்க ரோகிணி. இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சாமுண்டேஸ்வரி பிடிவாதமா பேசுறாங்க. அப்ப நாங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோங்கிறாங்க மயில்வாகனம். கார்த்தி வந்து மயில்வாகனத்தை சமாதானம் பண்றாங்க. அவங்க முடிவை சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமும் நாங்க தாமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எங்களோட முடிவையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ரோகிணி மயில்வாகனம் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே கிளம்ப தயாரா இருக்காங்க. குழந்தைனால இவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு ரோகிணி அழுதுகிட்டு ரூம்குள்ள போறாங்க. ரோகிணியை சமாதானம் பண்றதுக்காக ரேவதி சுவாதி இவங்க எல்லாரும் போய் அக்கா அழாதக்கான்னு சமாதானம் பண்றாங்க. ரோகிணினால இதை ஏத்துக்கவே முடியாம அழலுன்னு அழுகுறாங்க. அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாத, ராஜா அம்மா கிட்ட பேசுவாங்க, அம்மாவும் சரின்னு சொல்லிடுவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதீங்கிறாங்க ரேவதி. ஜானகி மைதிலி ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில செங்கல் சூளைக்கு போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ரேவதி வந்ததுல அவங்க வீட்டுக்காரர் பேரு ராஜா. அவர் தான் இந்த கம்பெனி எல்லாம் கவனிச்சுக்கிறாரு. இருந்து பார்த்துட்டு போலான்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்னை நாளைக்கு செங்கல் சூளைக்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நாம நாளைக்கு காலையில சூளைக்கு போனோம்னா அவரை பார்த்து பேசிக்கலாங்கிறாங்க ஜானகி. அந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியாத்த கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணு எவ்வளவு தரமா நடந்துக்கிட்டாலங்கிறாங்க மைதிலி. ஆமாமா அவங்க மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவர் போல இருக்கு, அவங்கள கிட்டதான் எல்லா முடிவும் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு காலையில அவங்க மாப்பிள்ளையும் நம்ம பார்க்கத்தானே போறோங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு செங்கல் சோலையில ரெண்டு பேர் வேலைக்கு வந்து சேருவாங்க, அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கோங்க மாப்பிள்ளைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி செங்கல் சோலைக்கு போறாங்க. மைதிலி ஜானகி ரெண்டு பேரும் நேரமே செங்கல் சோலையில போய் அங்க என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. வந்து பார்த்துட்டு என்னமா உங்களுக்கு வேலை வேணுமான்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க. முதலாளி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்க இந்த செங்கல் எல்லாம் இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போங்கிறாங்க. ஜானகி மைதிலி ரெண்டு பேருமே சுமார் கூட்டி வச்சு தலையில அரைச்சட்டிய செங்கல் வச்சு சமந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து நிக்கிறாங்க. கார்த்தி வேலைக்கு வந்தவங்க வந்துட்டாங்களான்னு கேக்குறாங்க. வந்துட்டாங்க ஐயா, வேலை கொடுத்துட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா சந்தோஷம்ட்டு போறாங்க. ஜானகியும் மைதிலியும் தான் வந்து வேலைக்கு செஞ்சிருக்காங்கன்னு தெரியாமையே கார்த்தி சரி வேலை இல்லைங்காம கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.